அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம் தேவன் நம்மளோடு இருந்து தொடர்ந்து அவர் வழி நடத்தும்படியாக இப்படி நம்ம சுவிசேஷத்தை பார்க்கும் போது இயேசு நல்லவராக, ஜனங்கள் மத்தியில் நன்மை செய்தவராக, வியாதியுஸ்தரை சுகப்படுத்தினார், பிசாசின் பிடிகளின் விடுதலை ஆக்கினார், கஷ்டமான பாதைகளில் இருக்கிறவர்களே அவர் ஆறுதல் படுத்தினதை போல தொடர்ந்து இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை செய்யும்படியாக தொடர்ந்து அவரை நாம் பின்பற்றுவோம், அவரை பற்றிக்கொள்வோம். நிச்சயமாக எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடிக்க நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது நம்ம கடந்து செல்வோம். நம்ம ஜெபிப்போமாக. தகப்பனே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எங்களை விட்டு விலகாத நல்ல ஆண்டவர் நீர். நாங்கள் கடந்து போகிற எங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்துகிற நல்ல மேய்ப்பனும் நீர். பரிசுத்தமான தேவனே, உடைய பரிசுத்த ஆவியானவர் உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் செவிகளை திறக்கிறோம். ஆவியானவருடைய சத்தம் இந்த திருசபையிலே பேசப்படுவதாக. என்னோடு பேசும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. சத்தியமாகிய உம்முடைய தூணை இந்த சபையிலே நீ நிலை நிறுத்துவீராக. உடைய வார்த்தையை சத்தியம் என்று நீர் சொன்னீர். அந்த சத்திய ஆவியானவர் இந்த சத்தியத்தின் தூணாக எங்கள் சபையில் நீர் நிறுத்தி எங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்தும். சத்தியத்தை அறியும்படியாக எங்கள் சிந்தனைகள் தெளிவடையும்படியாக கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நான் இன்றைக்கு இந்த மாதத்தில் தொடர்ந்து இந்த வாரமும் இனி அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நம்ம சிந்தனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அதில் த மைண்ட், சிந்தனை குறித்து நம்ம சில காரியத்தை நாம் கற்றுக்க போகிறோம். இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் என்றால் நம்ம சிந்திக்கிற காரியம்தான் நம்மளை இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வருகிறது. நம்ம வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 23:7 பார்ப்போம் என்றால், ஒரு மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ, அவனுடைய சிந்தனை நினைவுகள் எப்படி இருக்கிறதோ, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய சுவாபங்கள், அவனுடைய கிரியைகள், அவனுடைய எல்லா காரியங்களும், அவன் அனுபவிக்கிற காரியங்களும் அவனுடைய சிந்திக்கிற காரியத்தில் அடங்கி இருக்கிறது. அதில் பார்ப்போம் என்றால், இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடக்கிறது. பொதுவாக சில இடத்துல பார்க்கும்போது அவங்க சிந்தனைக்கு அவங்க எதை போதித்து கொடுக்குறாங்க, எதை கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்க எதை நம்பி ஏற்றுக்கிறாங்களோ அதே போல் அவங்களுடைய சுவாபங்கள், அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய எண்ணங்கள் எதை போதித்து கொடுக்குறாங்களோ அந்த எண்ணத்தின்படி செய்ய வேண்டும். அதே நோக்கத்தில் அநேக காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் உங்களுடைய சிந்தனை, என்னுடைய சிந்தனை தான் நம்மளுடைய சுவாபங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய டெஸ்டினி, நம்மளுடைய லக்கையை தீர்மானிக்க போகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று சொல்கிற காரியத்தை பார்ப்போம் என்றால், அவர் சொல்கிற பின்னான காரியங்களை நான் மறக்கிறேன், எனக்கு முன்பாக காரியத்தை நான் சிந்திக்காதபடி அதை மறந்து என்னை இலக்கை நோக்கி போகும்படியாக முன்பான இருக்கிற காரியத்தை மற்றும் என்ன செய்கிறேன், அதை பற்றி கொள்கிறேன், அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்று பவுல் சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆமென். ஆகையால் நம்மளுடைய சிந்தனை நம்மை ஒரு இடத்துக்கு கொண்டு போவதற்கு நம்மளுடைய சிந்தனைகள் அது காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் என்றால் நம்ம சிந்தித்ததினாலே வந்திருக்கிறோம். நம்ம இன்றைக்கு சபைக்கு போக வேண்டும், தேவனுடைய வீட்டில் இருக்க வேண்டும், நான் இத்தனை மணிக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய சிந்தனையோடு நம்ம இணைந்து நம்மளுடைய சுவாபங்கள், நம்மளுடைய ஆக்ஷன் எல்லாம் என்ன செய்தது, அதோடு இணைந்து இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆகையால் நம்மளுடைய சிந்தனை ஒரு முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆகையால் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த சிந்தனை, இந்த மைண்ட், இது ஒரு பெரிய ஒரு முக்கியமாக ஒரு இடத்துல இருக்கிறது. ஸ்டீவன் ஆக்ஸின் பார்ப்பீங்கள் என்றால் அவர் இருக்கிறது வீல் சேரில் தான் அமர்ந்திருக்கிறார்.
ஆனால் அந்த மனிதனுடைய சிந்தனை அவங்க சிந்திக்கிறதுனாலே ஒரு சயின்டிஸ்டோடைய அளவுக்கு போக முடிந்தது. ஆனால் அமர்ந்திருக்கிறதும் அந்த வீல் சேர். ஆனால் அந்த சிந்தனை அவ்வளோ பலமாக இருக்கிறதுனால ஒரு சயின்டிஸ்ட் ஏற்கிற காரியத்தை அவர் சிந்தித்து யோசித்து பேச முடிகிறது என்றால் அந்த சிந்தனைகள். ஆமென். நம்மளுடைய சிந்தனை நம்ம எப்படியாக காத்துக்கொள்ள வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, gut your heart, your mind with all diligence. நம்முடைய சிந்தனையை நம்ம எல்லா காவலோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை காத்துக்கொள்கிற பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஆமென். வாசிக்க கேட்போம். 3 யோவான் 2 வசனம், book of 3 John chapter 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் திருச்சபைக்கு எழுதும் பொழுது அவருக்கு எழுதும் போது என்ன சொல்கிறார் என்றால், பிரியமானவனே, தேங்க்ஸ்யா, உன்னுடைய ஆத்துமா வாழ்வதை போல உன்னுடைய ஆத்துமா. இந்த ஆத்துமா என்று சொல்லும் பொழுது மனுஷனாகிய நீங்களும் நானும் நம்ம 3 பார்ட்ஸாக இருக்கிறோம், 3 காரியமாக இருக்கிற. ஒன்று ஆவி இருக்கிறது, அதுதான் உண்மையான நீங்களும் நானும். இந்த பூமியிலே நம்ம வாழ்ந்திருக்கிறோம் என்றால் நம்மளுடைய ஆவி மனுஷன்தான் உண்மையான ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த ஆவி மனுஷனோடு இணைக்கப்பட்டது இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவுக்களை பார்ப்போம் என்றால் நம்ம சிந்திக்கிற தரம், நம்மளுடைய இன்டலெக்ட், நம்மளுடைய யோசிக்கிற காரியங்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்ம தீர்மானம் எடுக்கிற சித்தமானது இந்த ஆத்மாவின் காரியத்தில் அடங்கியிருக்கிறது. இது 2 இணைக்கப்பட்டு ஒரு வீடாகிய இந்த சரீரத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆவியும் இந்த ஆத்மாவையும் ஓஸ் பண்ணி இருக்கிறது இந்த சரீரம். இந்த சரீரம் நம்மளுடைய ஆவியும் ஆத்மாவையும் அது இதுவரைக்கும் குடியாக வைத்திருக்கிற. நம்ம ஒரு காலம் வரும் பொழுது நம்ம இந்த சரீரத்தை விட்டு பிறகும் பொழுது நாம் நித்தியமாக பிழைத்திருக்க போகிறோம். ஆமென். உண்மையான மனுஷன் யார் என்றால் ஆவி மனுஷன். நீங்களும் நானும் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஆவி மனுஷன். இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட பின்பு வேதம் சொல்கிற 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்போம் என்றால், எவனோ அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான் என்றால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன, எல்லாமே என்ன ஆயிற்று? புதிதாக மாறினது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்ம ஆவிலே மரித்து போயிருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆவிலே மீண்டுமாக நம்ம ஜீவன் பெற்றோம். தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே வந்த பின்பு நாம் மீண்டுமாக ஆவிலே பிறந்தவராக காணப்படுகிறோம். ஆவிலே பிறந்தவராக மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறுகிறோம். ஆமென். அப்போ ஆவியிலே நம்ம யார்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவியிலே நம்ம யாராக இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவுடனே நாம் இணைக்கப்பட்டு அவருடனே ஆக காணப்படுகிறோம். புத்திர சுவிகாரம் அவரோடு இணைந்து ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுடனே நாம் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று. ஆனால் இப்போ எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம கிறிஸ்துவுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கோம் என்று வேதம் சொல்கிறது. எப்படி? நம் ஆவி அவருடைய ஆவியோடு, அவர் ஆவி நம்மளுடைய ஆவியோடு கலந்ததினாலே நாம் இன்றைக்கும் கிறிஸ்துவுடனே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோம். ஆவி மனுஷன் கிறிஸ்துவுடனே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது. ஆனால் மாம்சத்தில் இருக்கிற நம்ம பூமியில் இருக்கிறோம். ஆவியிலே நாம் எல்லாமே கிறிஸ்துவுடைய காரியத்தில் அடங்கி இருக்கிறோம். தேவனுக்கு இருக்கிற எல்லா காரியமும் இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே, சுவாபத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆவி மனுஷனுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த பூமியிலே வாழ்வதற்கு இந்த சரீரத்தையும் இந்த ஆவியும் இணைக்கிறது என்னென்றால் இந்த ஆத்மா. ஆமென். இந்த ஆத்மா தான் இந்த ஆவி மனுஷன், புதிதாக்கப்பட்ட இந்த ஆவி மனுஷன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு இந்த ஆத்மா இணைந்து போக வேண்டும். ஆண்டவர் பூமி ஆதாமை படைக்கும் பொழுது அவருடைய சாயலாக படைத்தார். அவன் ஆவி மனுஷனாக இருந்தான். இந்த பூமியிலே ஆளுகை செய்து கொண்டிருந்தான். ஆனால் எப்போ அவன் பாவம் செய்தானோ, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு போனானோ, அவனுடைய ஆத்துமா மரித்து போனது. அவனுடைய ஆத்துமா அது பாவமாக போனதினாலே அந்த ஆத்துமா என்ன செய்ய முடியவில்லை? ஆவியோடு இணைந்து போக முடியவில்லை.
இந்த ஆத்துமானது இந்த ஆவிக்கு விரோதமாக தான் எப்பொழுதுமே செயல்படுகிறதுனாலே ஆவியானது இந்த பூமியிலே சரியான காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு இந்த ஆத்துமா இந்த சரீரமும் சேர்ந்து அது எதை விரும்புகிறதோ இந்த பூமியிலே செயல்பட்டு வருகிறது. இயேசு நம்மளை ரட்சித்ததினாலே ஆவி மனுஷனாக மீண்டுமாக உயிர்ப்பித்தோம். இன்றைக்கு நம் பூமியிலே வாழ வேண்டும் என்றால் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால் வேதம் என்ன சொல்கிறது? 12:1 வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்மளுடைய சிந்தனை புதுப்பிக்கிறதுனாலே நம்ம மறுரூபமாக வேண்டும் என்று பூமியிலே மறுரூபமாவதற்கு நம்மளுடைய சிந்தனை அது புதுப்பிக்க வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சிந்தனை நம்மளுக்கு என்ன செய்கிறது? நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்குள்ளே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது பெத்தஸ்தா பழத்துக்கு போகிறார், இந்த பூல பெத்தஸ்தா. அங்கே போனோன்னு அங்கே ஒரு மனுஷன் அமர்ந்திருக்கிறான். அவன் 38 வருஷமாக பேரலைஸ் ஆன ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறான். 38 வருஷமாக அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். அவன் அந்த வியாதியிலிருந்து அவன் சுகப்பட முடியவில்லை. அதே கண்டிஷனில் அவனுடைய மைண்ட் திரும்ப திரும்ப இயேசு கேட்கும் இருக்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாய் என்று சொன்ன அவன் சொல்லுகிறான், என்னை அந்த தண்ணி ஸ்டர் பண்ணும். தூதன் வந்து அந்த தண்ணியை குளத்தை ஸ்டர் பண்ணி விட்டுறான். அந்த குளத்தில் யார் இறங்குறாங்களோ இறங்குறாங்களோ சுகம் பெற்றுக் கொள்ளுவார்கள். ஆகையால் அவன் சொல்கிற காரியம் என்னென்றால், இந்த தண்ணி ஸ்டர் பண்ணும் பொழுது அதை கலக்கிவிடும் பொழுது என்னை அங்கே கொண்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆகையால் ஒரு வருஷம் 365 நாள் 38 வருஷம், எத்தனை நாட்கள் யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று அந்த சிந்தனை அவன் என்ன செய்து விட்டது? அவன் வாழ்க்கை 38 வருஷமாக அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே வைத்து விட்டது. இந்த மனுஷனை பார்க்குவது தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அங்கே வருகிறார். அவனை பார்த்து கேட்டவருக்காரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? ஒரு காரியத்தை மீண்டுமாக அவன் சிந்தனையிலே சிந்திக்கும்படியாக அவர் போடுகிறார். நீ சுகமாக விரும்புக என்று சொல்லி அவர் சொன்ன காரியம், அதுக்கு அடுத்த இயேசு சொன்ன காரியம் என்ன என்றால், உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. அவனுக்கு ஒரு சிந்தனை, ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக இயேசு சொல்கிறார், நீ அதை யோசிக்காத, நீ இதை யோசி, புதிய காரியத்தை சிந்தித்து புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இயேசு பேசின வார்த்தை என்னது? படுக்கை எடுத்து நீ நட. இந்த வசனமானது அவன் சிந்தனையில் போய் என்ன செய்கிறது? அது சொல்லி அவன் சரீரத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுது. படுக்கை எடுத்து நட என்று சொன்னோன்னே அந்த வார்த்தை அந்த சிந்தனையில் போய் அவன் என்ன செய்கிறான்? அந்த படுக்கை எடுத்து நடக்குவதற்கு அவன் செயல்படுகிறான். ஆமென். ஏனென்றால் நம்மளுடைய சிந்தனை தான் நம்மளுக்கு ஆக்ஷன், நம்ம போக வேண்டிய டெஸ்டினியை கொண்டு வருகிறது. அங்கே இப்போ 38 வருஷம் உள்ள மனுஷனை மாற்றின ஒரு வார்த்தை இருக்கும் என்றால், ஒரு தாட் இருக்கும் என்றால், இந்த தாட் யார் இடத்துலேருந்து வருகிறது? வார்த்தையானவர் இடத்துலேருந்து வந்த தாட்ஸ் என்ன செய்கிறான்? அவன் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையின்படி என்ன செய்கிறான்? செயல்குள்ளே கொண்டு வருகிறான். மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா, ஆமென். பேதுரு ராவு முழுவதும் அவர் என்ன செய்கிறார்? மீன் பிடிக்க போயிருக்கிறார். மீன் கிடைக்கவில்லை. ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், எல்லாம் தெரியும் எந்த நேரத்தில் மீன் வரும், எந்த மீன் எங்கே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இடத்துல தான் இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆழத்தில் இப்போ வலைய போடு என்று அவன் சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், ராவு முழுதும் நாங்கள் உழைத்தும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன், வலையை போடுகிறேன். இந்த வார்த்தையானவர் பேசின வார்த்தையை, இந்த சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது, ஆனாலும் இவனுடைய சிந்தனை என்ன செய்கிறது என்றால், வார்த்தையானவர் பேசின வார்த்தை அந்த சிந்தனைக்குள்ளே எடுத்துக்கொண்ட பின்பு அவனுடைய ஆக்ஷன் மாறுகிறது. அல்லேலூயா, ஆமென். அகைன் நம்ம கேட்குற வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐசையா 43:18 வாசிக்கலாம். ஐசையா, புக் ஆஃப் ஐசையா 43 verse
18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். போதுமா? Forget the former things, do not dwell on the past. முந்தினவைகளை மறந்துவிடு. பூர்ணவனான காரியத்தை நீ என்ன செய்யாத, அதில் வாழாத. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீ வாழாத. அதை நீ என்ன செய்ய வேண்டும், மறக்க வேண்டும் என்று ஆண்டவர் மனுஷனிடத்தில் சொல்லுகிறார். அது உங்களுக்கும் எனக்கும் தேவன் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், பழைய காரியங்களை என்ன செய்து மறந்துவிட்டு, எந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லதில்லையோ, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதை போல உன் ஆத்மா வாழக்கூடாத எண்ணங்கள் இருக்கும் என்றால், அந்த எண்ணத்தில் நீ அதிலே மூழ்கி அதிலே நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயா என்றால், நம்மளை படைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் என்ன என்றால், மறந்துவிடு. அந்த எண்ணம் உனக்கு வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அநேக வேதனைகள், மரணம், துன்பம், அழுகை, வேதனை, ஏமாற்றங்கள், இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து தான் ஆண்டவர் ரட்சித்து இந்த ஜனங்களை கொண்டு வந்தார். ஆனால் இவங்க கொண்டு வந்த பின்பு இந்த 40 வருஷமும் வனாந்தரத்தில் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால், மீண்டுமாக இந்த எகிப்து தேசத்தில் வாழ்ந்த பழைய காரியத்திலே தான் அவங்களுடைய சிந்தனைகள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த பழைய காரியத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்ததினாலே, நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று தேவனுடைய சத்தத்தை இவங்களுடைய சிந்தனையில் ஏற்றுக்கொண்டு அதை செயல்குள்ளே கொண்டு வராதபடிக்கு தடையாக இருந்தது. அகையில நீங்களும் நானும் இன்றைக்கு நம்ம சிந்திக்கவே, எந்த காரியங்கள் என்னுடைய ஆத்மாவை வாழக்கூடாதபடிக்கு அது தடையாக இருக்கிறது, அந்த காரியத்தை இன்றைக்கு நான் செய்ய வேண்டும், அதை நான் இறக்கி வைக்க வேண்டும். எபிரேயர் 12 வாசிப்போமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். வசனம் 1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை தோற்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நமக்கு இன்று ஒரு லக்கை இருக்கிறது. அந்த லக்கைக்கு நம்ம ஓட வேண்டும். அதை பார்த்து தான் நான் ஓட வேண்டும். ஆனால் அதை போகக்கூடாதபடிக்கு இல்லை, அதை நோக்கி போகும் முன்பாக வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்ய, இறக்கி வைத்து விடு. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியம் வேண்டாம் என்று நீ வைத்து விட்டு, உனக்கென்று தேவன் ஏற்படுத்தின அந்த ஓட்டத்தை ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு நீ முன்பாக நோக்கி ஓடும்படியாக அங்கே வேதம் நம்மளுக்கு உற்சாகப்படுத்துகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆகையால் நம்மளுடைய சிந்தனை தான் இனி நம்மளுக்கு ஒரு டைரக்ஷனை கொண்டு வருகிறது. ஆனால் இந்த சிந்தனையில் தேவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை டைரக்ட் பண்ண அவர் விரும்புகிறார். ஆமென். இல்லை என்றால் இதே சிந்தனையை இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் கடவுள் என்று அழைக்கப்படுகிற பிசாசானவன் இதே சிந்தனை தானே செய்கிறான். அவன் அதை பயன்படுத்தி அவனுடைய சித்தம், அவன் விரும்புகிற காரியத்தை செய்கிறான் என்ற வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிப்பீங்க என்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத முன்பு நம்மளை நம்முடைய சிந்தனையை இருளாக்கி அவனுடைய சித்தத்துக்கு என்று அவன் நம்மளை பயன்படுத்தி வந்தான். இயேசு நம்மளை ரட்சித்த பின்பு நம்மளை இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து, இன்றைக்கு வேதம் சொல்கிறது கிறிஸ்துவின் சிந்தனை நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கொரிந்தியர் புத்தகத்தில் பார்ப்போம் என்றால் கிறிஸ்துவின் சிந்தனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிற. ஏன் நம்ம இந்த பூமியிலே கிறிஸ்து இருந்ததை போல நம்ம சிந்தனைகள் செயல்படுவதற்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் இந்த செய்தி தொடர்ச்சியாக பேசுகிறதுனால நான் கொஞ்சமாக சில காரியத்தை பேசி, நம்ம அடுத்த வாரம் மத்தியில் வேறு போதகர் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த வாரம் மீண்டுமாக இதை பார்க்கலாம். எதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம்.
நம்மளுடைய சிந்தனையில் வருகிற தவறான ஒரு எண்ணங்களை குறித்து நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் இந்த சிந்தனையில் தவறான ஒரு எண்ணங்கள் இருக்கும் என்றால் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த 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 லக்கையோ அந்த குரோத்தையோ நம் வாழ்க்கையில் நம்ம அடையாதபடிக்கு பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நம்மளுடைய சிந்தனை செய்கிறது, நம்மளே அதுக்கு தடையாக வைத்து விடுவோம். சக்கரையா பார்க்கலாம், யோவான் ஸ்நானன் பிறக்கும் முன்பாக ஆண்டவர் வாக்கு காபிரியேல் தேவதூதன் வந்து சொல்லுகிறான். ஆனால் அவனுடைய சிந்தனை அதுக்கு தடை கொண்டு வருகிறது. இது எப்படி ஆகும், நான் வயசாயிட்டேனே என்று. அகையில அந்த சிந்தனைக்கு அவர் என்ன செய்யார், கொஞ்சம் அடங்கிருந்து வாயை பொத்தி வச்சிருந்தார். சக்கரையாவுக்கு யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் எகிப்து தேசம் என்ன என்றால் ஏரோது ராஜா பிள்ளைகளாம் சாப்பிடுகிறார். ஆக எகிப்து தேசத்துக்கு கொண்டு போக சொன்னார். எகிப்து தேசத்துக்கு போனோன்னே ஏரோது மீண்டுமாக மரித்து போய் மீண்டுமாக ஆண்டவர் சொல்கிறார், நீ மீண்டுமாக பிள்ளையை என்ன செய்ய இஸ்ரேலுக்கு கொண்டு போக என்று. பாதியிலே வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஏரோதுடைய மகன் மீண்டுமாக ராஜரீகம் செய்கிறான் என்று இந்த எண்ணங்கள் அவனுக்குள்ளே என்ன செய்தது, பயத்தை கொண்டு வந்ததினாலே அவன் அங்கே போக பயந்தான். வேதம் சொல்கிறது தேவனே அவனை கடிந்து கொண்டாராம். அவன் மீண்டுமாக நஸ்ரேட்டுக்கு போகும்படியாக தேவன் கட்டளையிட்டார். அவன் நஸ்ரேட்டுக்குள்ளே போனான். அகையில அந்த சிந்தனையானது, அந்த சிந்தித்த காரியங்கள் பயத்தை கொண்டு வந்ததினாலே தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு அது தடைகளை கொண்டு வருகிறது. நம்மளுடைய சிந்தனை, நாம் சிந்திக்கிற காரியங்கள், ஒன்று பயம் இல்லை சந்தேகம், இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்கிறது, தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அது நோக்கி போகாதபடிக்கு நம்ம சிந்தனை தடையாக மாறுகிறது. இது குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். தவறான ஒரு சிந்தனை வரும் என்றால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கு அதை என்ன செய்ய வேண்டும், அதை சிறைப்பிடித்து அடிமைப்படுத்த வேண்டும். அடிமைப்படுத்துகிறதுல என்னது, இயேசுவானவர் சொன்ன வார்த்தையை மீண்டுமாக நம் சிந்தனையில் பேசி அந்த சிந்தனை அந்த காரியத்துக்குள்ளே அதை சிந்திக்க நாம் வைக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பலஸ்தீனோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். நம்மளுக்கு தெரிந்த காரியங்கள் சாமுவேல் புத்தகத்திலே பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் பலஸ்தீன் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணும்படியாக கோலியாத்தை முன்பாக அனுப்புகிறார்கள். பெரிய ஒரு மனிதனாக இருக்கிறான். அந்த கோலியாத்தை பார்த்து அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கிண்டல் செய்து அவங்களை நிந்தித்து இப்படிப்பட்ட காரியத்தை இவங்க கேட்க 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 ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு அவங்களுக்கு பயம். இந்த பயம் எப்படி ஆயிற்று என்றால், இப்போ அவன் பேசவே தேவையில்லை, அந்த ரூபத்தை பார்த்தாலே அதுங்க அவருக்கு பயம். என்ன பயம் என்றால், நம்மளால் ஒன்றும் முடியாது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம தோல்வியின் ஜனங்கள் தான், இவரை மேற்கொள்ள முடியாது என்று 40 நாளாக அந்த பயத்திலே அந்த அடிமையிலே வாழ்ந்து கொண்டு ஒரு பேரலைஸ் சிச்சுவேஷனுக்குள்ளே அவங்க காணப்பட்டாங்க. ஏனென்றால் அவங்க சிந்தனையில் என்ன ஆயிற்று, இவன் பெருசாக இருக்கிறான், நம்மளால் முடியாது. நான் சொல்லுகிறான், ஆம்பளை இல்லை என்னோட சண்டை போடுறதுக்கு ஒன்றை கொண்டு குத்திக்க யாராவது அனுப்பிவிடுகளாக கேட்கும் பொழுது அவங்க எண்ணங்களில் என்ன பயம் என்றால், இவன் கூட எப்படி சண்டை போட முடியும், இவனை எப்படி ஜெயிக்க முடியும், இவன் நம்மளை அடித்து போட்டுருவான் என்ற அந்த சிந்தனை பயத்தை கொண்டு வந்து எந்த மனுஷனையும் முன்பாக போக விடவில்லை. ஆனாலும் 40ஆம் தேதி வரும்பொழுது ஒரு மனுஷன், அங்கே ஒரு வாலிபன் வருகிறான். நம்மளுக்கு தெரியும், அந்த சிறிய ஆடு மேய்த்த இந்த மனுஷன், இவனுடைய சிந்தனையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. ஏனென்றால் இவன் சிந்தித்த காரியம் எல்லாம் எல்லாமே தேவனை குறித்து அவனுடைய சிந்தனை தியானமாக இருந்ததினாலே அவன் ஆடு மேய்த்து கொண்டு அந்த அந்த ஃபீல்டில் இருக்கும் பொழுது அவன் தேவன் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து அவருடைய மகிமை, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது, அவருடைய சுவாபம் எப்படிப்பட்டது என்று இதே குறித்து அவன் சிந்தனையை சிந்தித்து அவன் நாவினாலே தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த பிரசனத்தை அவன் வாழ்க்கையிலே அவன் ருசித்ததினாலே இந்த மனுஷன் அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய சிந்தனை அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அது என்ன சொல்கிறது, இந்த மனுஷனை மேற்கொள்ள என்னால் முடியும் என்று. அல்லேலூயா, ஆமென். அகையில ஒரு பெரிய ஒரு
ட்ரூப் இருக்கிறது, ஆர்மி ட்ரூப் ஒன்றும் செய்ய முடியல. சாதாரண ஒரு மனிதன் வாலிபன் வந்து அவன் அந்த இடத்துல நான் ஜெயம் எடுக்க முடியும் என்ற காரியம் என்னது? அவனுடைய சிந்தனை தேவனுக்கு அடுத்த காரியத்தில் இருந்ததினால. ஆமென். வாசிக்கலாம் கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2. நீங்க கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஆமென். நீங்க பார்க்கிறோம், நம்ம முதலாவது வேதம் சொல்லுது, நம்ம கிறிஸ்துவுடனே எழுந்திருக்கிறோம். ஆவியிலே கிறிஸ்துவுக்குள்ளே புதிய சிருஷ்டியாக மாறிவிட்டோம். அவரோடு நம்ம மேலே உன்னதத்திலே ஏறி இருக்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு அடுத்த காரியத்தை யோசிக்காத உன் ஆத்துமா பூமிக்கு அடுத்த காரியத்தை அல்ல, மேலான காரியத்தை உன் ஆத்துமா யோசிக்க வேண்டும். அப்போ உன்னதத்திலே ஆவியிலே புதிதாக இருக்கிறோம். இந்த சிந்தனை, இந்த ஆத்துமானது அவருக்கு ஏற்ற காரியத்தை யோசிக்கும் பொழுதுதான் இந்த சரீரம் அவருடைய சித்தத்தின்படி செயல்பட முடியும். அது வேதம் சொல்கிறது, நீர் மேலான காரியத்தை சிந்தி. எப்படி அந்த சிறு வாலிபன் மேலான காரியத்தை சிந்தித்தானோ, இந்த பூமியிலே சரீரத்திலே அந்த கல்லினாலே அந்த பெரிய கோலியாத்தை அவன் வீழ்த்த முடிந்தது. அல்லேலூயா, ஆமென். ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும் செயல்படுவதற்கு இந்த சிந்தனை முக்கியமாக இருக்க வேண்டும். ஆகையால் தவறான எண்ணங்களுக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எப்போ எந்த இடத்துல தவறான எண்ணங்கள் வருது வாசிக்கவே நம்மளுக்கு தெரிந்த வார்த்தை சாம்ஸ் 1ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிப்போம் என்றால், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-2, துன்மார்க்கருடைய என்ன செய்யக்கூடாது? இடத்துல ஆலோசனை நடவாதபடிக்கு, பாவிகள் அமர்கிற இடத்துல இல்லாதபடிக்கு, த ஸ்கான்ஃபுல் பீப்புள், பரிகாசம் செய்கிறோடைய வழியில் நிற்காதபடிக்கு, நம்ம அப்படிப்பட்ட காரியத்தில் இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையிலே நம் தியானமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே என்ன சொல்லுகிறது? நம்ம யாரோடு ஐக்கியம் கொள்கிறோம், யாரோடு பழகுகிறோம், யாரோடு பேசுகிறோம் என்று, எந்த காரியத்தை பேசுகிறார்கள், எந்த காரியத்தை நமக்குள்ளே எடுத்துக்கொள்கிறோம் என்று நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம கொள்கிற இந்த ஐக்கியம், இந்த நம்ம செய்கிற இந்த 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 கம்யூனிகேஷன் தான் என்ன செய்கிறது? இந்த ஆத்மாவுக்குள்ளே கொண்டு போகிறது. ஆகையால் உன் ஆத்மா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றையும் வாழ வேண்டும் என்றால், நம்ம யாரு கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறோம், அவங்க எதை பேசுகிறார்கள், எந்த காரியங்கள் என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே நான் கொண்டு போகிறேன் என்று நம்ம தான் தீர்மானிக்கிறோம். இந்த காரியம் எனக்கு வேண்டும், இந்த காரியம் எனக்கு வேண்டாம் என்று நம்ம தீர்மானிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய ஆத்மா தான் நம்ம போக வேண்டிய டெஸ்டினிக்குள்ளே கொண்டு போகிறது. ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு தெரிந்த காரியங்கள், இந்த ஏவாள் இடத்துல இந்த சர்ப்பமானது என்ன செய்கிறது? ஒரு காரியத்தை வந்து பேசுகிறது. எப்படிப்பட்ட காரியங்கள்? தேவன் சொல்லாத காரியத்தை சொன்னாரோ என்று ஒரு காரியத்தை கேட்டு, தேவன் மேலே ஒரு சந்தேகத்தை, தேவன் மேலே ஒரு தவறான ஒரு சிந்தனையை கொண்டு வருவதற்கு தான் இந்த பிசாசானவன், சத்ருவான் என்ன செய்கிறான்? பேசுகிறான். என்ன செய்ய விரும்புகிறான்? அவன் சிந்தனைக்குள்ளே தவறான ஒரு எண்ணங்களை திணித்தால் போதும், அவங்க வாழ்க்கையுடைய டெஸ்டினி என்ன செய்யலாம்? மாற்றி விடலாம். அதில் அழகாக வஞ்சித்து ஒரு தவறான ஒரு சிந்தனையை போட்டான். ஏவாள் என்ன செய்தால்? அந்த சிந்தனை என்ன செய்தால்? ஏற்றுக்கொண்டாள். அது ஏற்றுக்கொண்ட பின்பு அவளுடைய தீர்மானம் என்னென்றால், நம்மளுடைய தீர்மானம் தான் நம்மளுடைய டெஸ்டினிக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம எடுக்கிற ஒரு தீர்மானம் தான் நம்ம எங்கே போகிறோம், எங்கே இருக்க போகிறோம் என்று நம் வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு காலையிலிருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்த தீர்மானம் தான் என்ன செய்கிறது? இப்போது இந்த நேரத்தில் இங்கே அமர செய்திருக்கிறது. ஆனால் காலையில் எழுந்துச்சோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எழுந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்திக்க போகிறோன்னா எல்லா தீர்மானத்தில் என்ன சட்டை போட போகிறோம், என்ன இந்த இடத்துல சாப்பாடு வாங்க போகிறோம், இன்றைக்கி என்ன தோசை சாப்பிடுமா, இட்லி சாப்பிடலாமா, பியூன் சாப்பிடலாமான்ட்டு நீங்கள் தீர்மானத்தை சாப்பிட்டுட்டு தான் என்ன செய்யுங்க இங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ வாழ்க்கையில் நம்ம எடுத்த டிசிஷன் தானே செய்கிறது இங்கே கொண்டு வந்திருக்கிறது. இந்த டிசிஷன் எங்கே கொண்டு வருது? சிந்தனையில் இருந்து தீர்மானிக்க செய்கிறது.
இந்த சத்ருவான் என்ன செய்கிறான், ஏவாள் இடத்துல ஒரு தாட்ஸை போட்டோன்னு இந்த ஏவாள் அதுக்கு ஏற்ற டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவள் செயல்பட்டவன் என்ன ஆயிட்டு, அவளுடைய லக்கையை மாற்றி போட்டது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கள் என்றால் பவுல் இந்த யூத ஜனங்கள் சர்கம்சைஸ் பண்ணுகிற காரியத்தில் பேசி கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல பேதுருவை குறித்து அவர் சொல்லுவார். ஒரு இடத்துல இந்த யூதர்கள் கிரீகர் எல்லாம் இருக்கிறார்கள், யூதர்கள் இல்லாத ஜனங்கள் இருக்கிற இடத்துல பேதுரு அவரோடு சேர்ந்து சில பேர் வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த யூதர்களோடு இணைந்து அவங்க போசித்து சாப்பிட்டு கொட்டு இந்த யூதர் இல்லாத ஜனங்களோடு தி ஜென்டால்ஸ் அவங்களோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே இந்த சபையின் தலைவர்கள் யாக்கோபே ஜேம்ஸ் வரும்பொழுது பேதுரு என்ன செய்கிறார், இந்த யூதர் இல்லாத ஜனங்கள் இடத்துலேருந்து அவர் விலகுகிறார். ஒரு பயமான ஒரு சூழ்நிலை, ஏதாவது தவறாக பேசிடுவாங்களா, தவறாக யோசிப்பாங்களா என்று இவனுடைய சொந்த சிந்தனையினாலே இவன் விலகி போகிறான். அப்போ அங்கே இருக்கிற யூதர்களும் இந்த பேதுருவை பார்த்து அவங்களும் என்ன செய்கிறாங்க, விலகி போகிறார்கள். இதை கவனித்த பவுல் அவர் என்ன கவனிக்கிறார் என்றால், சத்தியம் தேவனுடைய சிந்தனை என்ன சொல்கிறது, யூதனும் இல்லை ஜென்டால்ஸும் இல்லை, இவர் 2 பேர்த்தையும் தேவன் இணைத்து வைத்தார் தேவனுடைய சிந்தனையின்படி. ஆனால் இந்த மனுஷன் பேதுரு அவன் என்ன யோசித்தான் என்றால், இவர்கள் என்னை தப்பாக பேசிடுவார்களோ, ஏதாவது சொல்லிடுவார்களோ, அந்த சிந்தனை அவனை என்ன செய்ய வைத்தது என்றால் ஒரு மாயமான வாழ்க்கைக்குள்ள வாழ கொண்டு போனது. தேவன் சிந்தித்தது வேற. ஆனால் இந்த பேதுரு ஜனங்கள் என்னை ஏதாவது சொல்லிடுவாருங்களா, இவங்க என்னை எப்படியாவது பேசிடுவாங்களா என்று அந்த சிந்தனை தேவனுடைய திட்டத்தில் இருந்து இவன் மாயமாக வாழுவதற்கு அவன் சிந்தனை போகிறது. இவனோடு ஐக்கியம் கொண்ட யூதர்களும் என்னடா நம்ம தலைவர் இப்படி போயிட்டாரு, நம்மளும் அப்படி தான் போகணுமா என்று வழிகாட்டுகிறாங்க. பவுல் சொல்லுகிறார், இதோடு இணைந்து பர்னபாஸ் அவரோடு இருந்த ஊழியக்காரனும் அந்த மாயையோடு இணைந்து போக அவன் ஆரம்பித்தது. பவுல் அமைதியாக இருக்கவில்லை, அந்த எல்லா ஜனங்கள் மத்தியிலும் என்ன செய்கிறார், பேதுருவை கட்டிந்து கொண்டாராம். யூதராகிய நீர் மாயமாக வாழ்கிற இந்த வாழ்க்கை யூதரில்லாத ஜனங்களும் சத்தியத்திலே வாழ நீ எதிர்பார்க்காத என்று ஒரு கட்டிந்து கொள்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆகையால் என்ன நடக்கிறது, ஜனங்கள் மத்தியில் இருக்கிற இந்த ஐக்கியத்திலே தேவனுடைய சத்தியத்தை அறிந்து நம்ம தவறாக வாழ முடியும். அந்த சூழ்நிலையில் இங்கே பேதுரு என்ன செய்கிறார், அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு அவர் அங்கே கட்டிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகுமோ 13ஆம் அதிகாரம் நம்ம தெரிந்த காரியங்கள், 13ஆம் அதிகாரம் வசனம் 32, 33 வாசிப்போமா. Numbers 13 verse 32 to 33. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சதர் பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்ப செய்தார்கள். போதும். இங்க பார்க்கிறோம் 10 பேர் 12 பேரை வேவு பார்க்கும்படியாக அந்த கானான் தேசத்துக்கு அனுப்புறாரு மோசே. இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது சாப்பாடு பழத்தை எடுத்தோன்னு சொல்றாரு. அப்போ இந்த 10 பேரும் அந்த கானான் தேசத்தில் போய் 40 நாள் அங்கே தங்கி அங்கே சாப்பிட்டு எல்லாத்தையும் ருசித்து பார்த்துட்டு மீண்டுமாக மோசே இடத்துல வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். வரும்பொழுது அவங்க மீண்டுமாக அந்த இதில் பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. வந்தோன்னு செய்தி என்ன சொல்லுகிறாங்க, நீ அனுப்பின தேசம் பாலும் தேனும் உள்ள தேசமாக இருக்கிறது, பெரிய தேசமாக இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பலசாலிகள், அங்கே இருக்கிறவர்களெல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறார்கள், நம்மளால் போக முடியாது என்று ஒரு காரியம் சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே அதை கேட்ட காலேப்பு சொல்லுகிறார், இல்லை நம்ம போக முடியும், நம்ம போவோம், நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்ம ஜெயிப்போம் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள்.
ஆனால் இதை கேட்ட இந்த 10 பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு ஏறக்குறைய ஒரு 3-4 மில்லியன் பீப்புள் இருப்பாங்களா. இந்த 3-4 மில்லியன் பீப்புளை இந்த 10 பேருடைய செய்தி, நம்ம போக முடியாது, நம்ம அவங்களுடைய கண்களுக்கு வெட்டுக்கிளியாக இருக்கிறோம், நம்ம அங்கே ஜாயன்ஸ்லாம் இருக்கிறாங்க, அங்கே போனால் என்ன செய்வாங்க, நம்மளை நசிக்கிடுவாங்க, அவ்வளோதான் அம்பையில் நின்று இந்த பொய்யான ரிப்போர்ட்டை 10 பேர் தான் இந்த மில்லியன் கணக்கான ஜனங்கள் இடத்துல சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்க. நம்ம 14ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பாருங்க, நல்லா இருந்துகிட்ட காரியத்தை இந்த 10 பேர் கொண்டு வந்த செய்தியை இப்போ ஜனங்களை பயந்து, மில்லியன் கணக்கான ஜனங்க அழுந்து ஊழ விட்ட எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருந்திருக்கும். இப்போ அழுந்து புலம்பி முறுமுறுத்து மோசே ஆரோனையும் அப்படியே துப்பி, நாங்கள் எகிப்து தேசத்தில் இருந்திருந்தால் நலமாக இருக்கோன்னு எல்லாம் மீண்டுமாக சொல்ல வைத்தது, ஒரு சூழ்நிலையை மாற்றினது இந்த 10 பேரோடு வைத்து கொண்டிருந்த உறவும் அவங்க சொல்கிற காரியமும். உன் ஆத்மா வாழ்வதைப் போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆத்மா என்ன செய்தது, இந்த தவறான வார்த்தைக்கு கேட்டு அவங்க சுகமில்லாதபடிக்கு அவங்க வாழ்க்கையை அழித்தது இந்த தவறான ஒரு எண்ணங்கள். நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் யாரோடு ஐக்கியம் கொள்கிறோம், ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ளாதில்லை, நாம் ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஆனால் யார், அவங்க எந்த நோக்கத்தோடு நம்மளோட பேசுகிறாங்க, என்னத்தை விதைக்க விரும்புகிறாங்க, என்ன காரியத்தை கொண்டு வராங்க, நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏமே வேதம் சொல்கிறது, கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்கிறோம், அநேக காரியத்தை பேசி, வஞ்சிக்கிற காரியத்தை பேசி ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக செயல்படுகிறது. மலேசியாவில் அநேகமாக பொய்யான டீச்சிங் இப்போ வருகிறது. ஃப்ரீயாக பைபிள் ஸ்டடி நடக்குது. நீங்கள் ஃபாலிம் சென்டர் அப்படி பண்ணி இடத்துல போனீங்கன்னா ஃப்ரீயாக பைபிள் ஸ்டடி நடக்கிறது. அகையில் நல்ல ஊழியக்காரர்கள் கூட இப்போது அவங்களோட சிந்தனைகள் மாற்றி இப்படியும் இருக்கலாமா என்று ஒரு காரியங்கள் பேசுகிறாங்க. ஆனால் முந்தி பார்க்கும் போது இவர்களெல்லாம் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நம்ம இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வேதம் தான் நம்மளை தெளிவாக கவனமாக கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம ஆத்மாவை ரட்சிக்கிறது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், நேரங்கள், நம்மளுடைய தீர்மானங்கள் எல்லாம் இந்த வார்த்தையை வாசிக்க இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் என்ன செய்யும், நம்மளை கட்டி உருவாக்குகிற வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் நம்ம எதை கேட்குறோம் என்று கவனமாக இருக்க வேண்டும். நான் முடிக்க போகிறேன் சீக்கிரத்தில். நம்ம எதை கேட்குறோம், என்ன பேசுகிறாங்க, எதை கேட்குறோம் என்று கவனமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். என அந்த காரியம்தான் நம்ம வாழ்க்கையை திசையாக மாற்றி கொண்டு போகிறது. இயேசு சொன்னார், pay close attention to what you hear. நீ எதை கேட்குறியோ அதை குறித்து நீ கவனமாக இரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும்போது அவருடைய சிந்தனையை திசை திருப்புறதுக்கும் பிசாசு அமைதியாக இல்லை. அவருடைய சிந்தனை என்ன செய்தான், மாற்றலாம், அவருடைய சிந்தனையும் ஏதாவது போடலாம் என்று அவரை பார்க்கும்படியாக விசிட் பண்ணான். வனாந்தரத்தில் அவர் இருக்கும்போது 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறாரு. ஸோ விசிட்டேஷனுக்கு அவரும் வந்துட்டார். தனிமையாக இருக்கார், நம்ம கம்பெனி கொடுப்போன்னு தனியாக இடத்துல வந்து நம்மளுக்கு தெரியும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். வசனம் 1-2. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று.
என்று. 3வது வசனமா? அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஆமென். இங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய தீர்மானம் என்னவென்றால், என் தகப்பன் எதை சொல்கிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். என் தகப்பன் எதை காட்டுகிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். என் தகப்பன் எதை சொல்கிறாரோ அதை தான் நான் செய்ய வேண்டும். என் தகப்பன் எதை காட்டுகிறாரோ அதுதான் நான் செய்ய வேண்டும். ஆனால் இப்போ இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், நீ இதை இப்படி மாற்று, இந்த கல்லை அப்பமா மாற்று என்று, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தா நீ அதை செய்ய என்று ஒரு காரியத்தை மைண்டில் என்ன செய்கிறான், போடுறான். இவர் தேவனுடைய குமாரன் தான், இவர் காட்ட முடியும், நான் தெய்வகுமாரன் தான் காட்டணும். ஆனால் இவருடைய சித்தம் என்ன, அந்த ஆத்மா எப்படி வாழ தீர்மானித்தது என்றால், என் தகப்பன் சொல்கிறதை கேட்டு என் ஆத்மா வாழ வேண்டும். என் தகப்பன் காண்பிக்கிறதை பார்த்து இந்த ஆத்மா பிழைத்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் இந்த சத்துருவானவன் கூப்பிடாத விருந்தாடி என்ன சொல்கிறாரு, ஒரு காரியத்தை இயேசு இடத்துல போடுகிறார். இயேசு என்ன செய்தார்? வசனம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஆமென். அவருடைய ஆத்மாவை தீர்மானித்தார், என் பிதாவின் சத்தத்துக்கு தான் செவி சாய்ப்பேன். அப்போ இங்கே இன்னொன்று காரியத்தை சொல்லும் போது மீண்டும் சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனுடைய வாயிலிருந்து வருகிற சத்தத்தினாலே பிழைப்பேன் என்று. அவர் எதை சொல்லுகிறாரோ தான் நான் செய்வேன். இப்போ பிசாசுல மீண்டும் சொல்லுகிற, எங்கள் அப்பா எதை பேசுகிறாரோ அதுதான் நான் கேட்பேன், நீ பேசுகிறத கேட்க மாட்டேன் என்று. அதனால் இயேசு மேற்கொண்டார். அப்போ இயேசுவின் ஊழியத்தில் வரும்போது இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இது அவரோடு இணைந்த ஒரு கூட்டாளி, 12 பேரில் 3 பேர் அவரோட இணைந்த ஒரு நண்பர்கள். அந்த நண்பர் ஒரு நாள் சொன்னார், இயேசு சொன்னார், நான் மரிக்க வேண்டும், மரித்து நான் 3ஆம் நாள் உயிரோடு இருந்து வர வேண்டும் என்று சொல்லும்போது அந்த நண்பர் என்ன செய்தார், தனியாக கொண்டு போய் அவரை கட்டிந்து கொண்டார், இப்படிலாம் உனக்கு ஆகக்கூடாது என்று. ஆனால் இயேசு அந்த நண்பர் என்னை நேசித்து இப்படி அன்பாக பேசுகிறானே என்று அவர் ஆறுதல் சாத்தானே என்று கடிந்து கொண்டார். ஏனென்றால் நீ தேவனுக்கு அடுத்த காரியத்தை சிந்திக்கல, மனுஷனுக்கு அடுத்த காரியத்தை சிந்திக்கிறாய். நண்பனாக இருந்தாலும் பிசாசானவன் பயன்படுத்தி தவறான சிந்தனை விதைக்க முடியும். ஆனால் இவருடைய சிந்தனை தேவனுடைய சிந்தனையாக இருந்ததினாலே அந்த தவறான சிந்தனையை அவர் அடைந்து அந்த சிந்தனை என்ன செய்தார், எதிர்த்து நின்றார். அதில் எப்படி நீங்களும் நானும் இந்த பூமியிலே மேற்கொள்ள முடியும் என்றால், சேம் திங் இயேசு சொன்னதை போலதான், என் பிதாவிடத்திலிருந்து வருகிற வார்த்தையினால்தான் நம்மளுடைய சிந்தனை என்ன செய்ய வேண்டும், புதுப்பிக்க போகிறோம். நம்ம ஆத்துமா அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறதுனால, இருதயத்தில் விதைக்கிறதுனால நம்ம ஆத்துமா ரட்சிப்படைகிறது, மறுரூபமாகிறது. அகில தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்குவதற்கும் அதை காத்து கொள்வதற்கும் நம்மளை ரட்சிப்பதற்கும் தான் வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் வாசிக்கலாம், ஜெனசிஸ் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமானானான். 2 தீமோத்தேயு 3:16 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே மனுஷனை பூமியிலே படைக்கும்போது நம்மளுக்கு தெரியும், மண்ணினால் எடுத்து அவனுக்கு சரீரத்தை படைத்தார். அந்த மண்ணினால் எடுத்து அந்த சரீரத்தை படைத்த பின்பு அந்த மண்ணில் அப்படியே மனுஷன் படுத்து இருக்கிறான். ஆனால் அவன் உயிரடைய வேண்டும் என்றால் தேவன் என்ன செய்தார், அந்த மனுஷனிடத்தில் அவருடைய நாசிலே அவர் என்ன செய்தார், அவருடைய சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். உன் ஆத்துமா வாழ்வதைப் போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். இந்த ஆத்துமா தான் நம்ம ஆவியோடு இணைந்து இந்த சரீரத்திலே காரியத்தை செய்ய முடிகிறது. அதில் இந்த ஆத்துமாவை உண்டாக்கினது தேவனுடைய சுவாசம். 2 தீமோத்தேயு 3:16. அவைகள்
நீங்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்துதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது. 15 வேத வாக்கியங்கள் எல்லாம் the breath இயேசு கிறிஸ்துவை பற்றி 2 தீமோத்தேயு 3:16 இல்ல 15. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். ஓகே, போதுமா? தேவனுடைய வார்த்தை தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. the breath of God, God's words, breath of God ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க. தேவனுடைய வார்த்தை என்னது? தேவனுடைய சுவாசமாக இருக்கிறது. அங்கே மனுஷனுக்குள்ளே அவர் நாசிலே ஊதும் பொழுது அவன் ஆத்துமாவை ஆகினதற்கு காரணம் அவருடைய வார்த்தை அந்த ஆத்துமாவை உண்டாக்கி வைத்திருக்கிறது. ஆமென். உங்களுடைய ஆத்துமா, என்னுடைய ஆத்துமாவை அது உருவாக்கினது அவருடைய வார்த்தை. அதுதான் பேதுரு யாக்கோபின் புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் வார்த்தை நம் இருதயத்திலே விதைக்கிறதுனாலே நம்மளுடைய ஆத்துமா நாம் ரட்சிக்கிறோம் என்று. ஆக உங்கள் ஆத்துமாவை உருவாக்குனதும் இந்த ஆத்துமாவை ரட்சிக்கிறதும் இந்த ஆத்துமா செழிப்பாக வாழ செய்கிறது என்னதென்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை ஒன்றே தான். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் இந்த வார்த்தை நம்மளிடத்திலிருந்து எடுப்பதற்கும் பிசாசு வருகிறான். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையிலே செயல்படக்கூடாதபடிக்கும் பிசாசு வந்து விதைகளை விதைக்கிறான். வார்த்தையாக சிந்தனைகளை விதைக்கிறான். பிசாசே நம்மளை தேடி வரலாம், இல்லை நண்பர்களாக தேடி வரலாம், இல்லை என்றால் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற ஊழியர்களாக இருக்கலாம், தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற தலைவர்களாக இருக்கலாம். எப்படி ஸ்பைஸ் 10 அந்த ஸ்பைஸ் இருந்தார்களோ, ஆகையாலே நீங்களும் நானும் நம்ம ஆத்துமா கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 17வது வசனத்தின்படி அதிகாரத்தின்படி பேரியன் சபை போல அது எந்த ஊழியன்தான் பேசினாலும் சரி, அவங்க பேசுகிறது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா என்று நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம ஆத்துமாவை நம்ம காப்பாற்ற வேண்டும். நம்ம ஆத்துமா நம்ம சரியாக காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, வேதத்தை நாம் படிப்பதற்கு. ஆமென். வீட்டில் கரண்ட் காசு கட்டுறதுக்கும் நம்ம வீட்டு லோனு கட்டுறதுக்கும் காடி லோன் கட்டு நம்மளுக்கு பொறுப்பு இருக்குல்ல. ஓய் நம்ம வேலை செஞ்சு எல்லாத்தையும் செய்கிறோம், கரெக்டாக கட்டுக்கிறோம். அதே இந்த ஆத்துமாவை காப்பாற்றுறதுக்கும் ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு பொறுப்பு இருக்கிறது. என்ன அந்த பொறுப்பு? இந்த வார்த்தைக்கு நான் செவி சாய்க்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் இந்த வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்போம் என்றால் இந்த வார்த்தை என்ன செய்கிறது? என்னுடைய சிந்தனைக்கு காவலை கொண்டு வருகிறது. நான் உண்மையாக கவனமாக குறைந்தது 15 நிமிஷமாவது இந்த வேதத்தில் நம்ம கவனமாக ஸ்பெண்ட் பண்ணணும் என்றால் அந்த நாளைக்கு வேண்டிய ஒரு பாதுகாப்பு நம்ம சிந்தனையில் கரெக்டாக தேவன் வைத்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. அந்த 15 நிமிஷம் உண்மையாக நான் படிப்பேன் என்றால் என் உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்க செய்கிறது. ஆகையால் என் ஆவி மனுஷன் தேவனோடு இணைந்து ஆவிலே இருக்கிறேன். இந்த ஆத்துமா தேவனுக்கு அடுத்த காரியத்திலே தாகமாக வாஞ்சியாக செயல்படுகிறது. அதான் தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா மான்கள் நீரோடு வாஞ்சிக்கிறதே போல என் ஆத்துமா மேலே தாகமாக இருக்கிறது, என்னுடைய சரீரமும் அது மேலே என்ன செய்கிறது? ஏங்குகிறது. ஏனென்றால் இந்த உள்ளான மனுஷன் ஆவி மனுஷன் பலனடைந்தான். இந்த ஆத்துமா தேவனுக்கு அடுத்த காரியத்தை வாஞ்சியாக இருக்கிறது. இந்த சரீரமும் இந்த ஆத்துமா வாஞ்சிக்கிற காரியத்தை செய்யும்படியாக விரும்புகிறது. அல்லேலூயா, ஆமென். அங்கே நம்ம சிந்தனை நம்ம கவனமாக காத்துக்கொள்வோம். நம்ம ஆத்துமாவை கவனமாக நாம் காத்துக்கொள்ளலாம். நாளில் கூட நம்ம ராப்போஜனை செய்து நம்ம இன்றைக்குள்ள நாட்களில் நம்ம நாளை நாம் ஜெபத்தோடு முடிப்போமாக. யாரும் எழுந்து நிற்போம். ராப்போஜனைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தெரியாதபடிக்கு அறியாதபடிக்கு நாங்கள் வாழ்ந்திருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் புத்தி இல்லாதபடிக்கு சுவாமி வாழ்ந்திருந்தோம். நீர் எங்களை தேடி வந்தீர். நீர் எங்களுக்கு உம்முடைய ஆலோசனை கொடுத்தீர். உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு போதித்து அந்த வார்த்தையின் சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் கண்களை திறந்தீர். இன்றைக்கு சுவாமி
உம்முடைய வசனமே ஆண்டவரே எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரே பரிசுத்தமாகவும் குற்றமில்லாதபடி காக்க வல்லதாக இருக்கிறது. அந்த வசனம் எங்களோடு பேசட்டும். அந்த கருக்குள்ள பட்டயம் ஆண்டவரே எங்கள் எல்லா இடத்திலையும் ஆண்டவரே செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து உம்முடைய வசனத்தை கொண்டு நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக ஆவியானவர், சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நடத்தி இந்த சத்தியத்தை அறிய எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் விடுதலையிலே பிழைத்திருப்பதற்கு எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.